உண்மையும் நேர்மையும் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படிங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதமும், பூரட்டாதி 1-2-3 பாதமும் இந்த கும்பராசியில் அடங்கும். கும்பராசி காலபுருஷர்களுடைய அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்திர ராசி இந்த கும்பராசி. இது வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி, ஆண் ராசி. கும்பராசி அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா குடம். குடம் எப்படி தனக்குள்ளே என்ன வைத்திருக்கு அப்படிங்கிறத வெளியில் காமிச்சிக்காதோ, வெளியில் அது ஒரு கலசமாக தான் தெரியுமோ, அது மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில் பார்த்திங்கன்னா அப்படி சிரித்த முகத்தோடு அந்த புன்னகையோடு தான் இருப்பாங்க. எந்நேரம் ஒரு சில விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்களுக்கு அதிகம். ஆண் ராசி அப்படிங்கிறதுனால ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு தைரியசாலி ராசி, நல்ல ஒரு புத்திசாலியான ராசி அப்படின்னே சொல்லலாம். 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னா தான் உங்கள் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடியும். அன்னவரையில் உங்களுடைய மனதில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் அறியவே முடியாது. அந்த அளவுக்கு மறைமுகமாக தான் இவங்களுடைய மனதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அத்தனையுமே மனதுக்குள்ளே தான் வச்சுக்குவாங்களே ஒழிஞ்சு வெளிநபர்கிட்ட அதிகம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரியான ஒரு தூண்டுகோல் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சிட்டாங்க, ஒரு நண்பனாகவோ ஒரு வாழ்க்கை துணையோ உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப திறமையாக இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தான் நம்மளுடைய கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஆயுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு நீண்ட ஆயுள் உடையவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு புருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அடர்த்தியாக தான் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நெற்றி கூட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகன்ற நெற்றி உடையவங்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுத்து தான் இருக்கும். பற்கள்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கும். கால்சிய சத்தம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விரல்கள் கூட ரொம்ப கூர்மையாக தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு வேலை ஆச்சா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ரொம்ப திறமைசாலிங்க, கடினமான உழைப்பாளிகள். 12 ராசிகளே கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசினா நம்மளுடைய கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேலையை செஞ்சோமா அப்படின்னு தான் பேர் வாங்கியிருப்பாங்க. அதில் நீட்டாக செஞ்சியா, பர்ஃபெக்டாக செஞ்சியா அப்படின்லாம் இல்லை. நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா அப்படிங்கிறது தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் இறங்கி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டீசெண்ட் பார்த்துட்டு இறங்கி செய்ய மாட்டாங்க. ஒரு சில வேலையில் இவங்கள அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், திறமையாக செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்க, நினைத்ததை கரெக்டான டைமில் செய்து முடிப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த வேலை செஞ்சு முடிகிற வரைக்கும் ராப்பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது, அடுத்தவங்களோட தொழிலை கெடுக்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா அடுத்தவன் பிரச்சனையில் நான் தலையிட மாட்டேமா, என் வாழ்க்கையில் என் வழியில் யாரும் வராதிங்க, உங்கள் வழியிலையும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தின் மீது ஒரு பற்று பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய சகோதரர் சகோதரி பிள்ளைங்க மேலே அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதி எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதனால தான் இவங்களை வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். நியாயவாதிகளாக இருப்பாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். கரெக்டான டைமில் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வேலையை கணக்கச்சிதமாக செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பேச்சாற்றல் ரொம்ப அதிகம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய புகழ், எவ்வளோ பெரிய பாராட்டு கிடைச்சாலும் தன்னுடைய நிலையிலிருந்து மாற மாட்டாங்க. ஏழ்மையாக இருக்காங்கன்னா அந்த ஏழ்மையான நிலையில் தான் இருப்பாங்க. பெருசாக ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் பக்கத்துலேயோ யாராவது இந்த கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆடம்பரம் பிடிக்காம தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரிய அதிகாரிகளாவோ பெரிய ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கடவுளை
ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கும்பராசி அப்படின்னா உண்மையை பேசக்கூடிய ராசி, குறிக்கோள் உடைய ஒரு ராசி. தவறு செய்யவங்கள கண்ட பிடிக்காது. தயவு செய்து எனக்கு வழி விட்டுருங்க, நான் உங்கள் பக்கத்தில் எனக்கு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான். அதே மாதிரி தன்னிடம் பழகிறவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான். மற்றவங்கள எளிதாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது, வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையில் இந்த வைகாசி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். ராசியில் ராகு பகவான், சப்தமஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறாங்க. மாத தொடக்கத்தில் குருவோடைய பார்வை ராசியில் பதிகிறதுனால ஒரு சிறப்பான மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்குது. நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மே 30ஆம் தேதிக்கு பிறகு குரு 6ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். வியாதி, கடனால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா குரு ராசியில் இருக்கும்போது மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், நோயினால் தாக்கங்கள் இதெல்லாமே சரியாகும். விரயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வீடில் ஒரு சில மாற்றங்கள் எங்கெல்லாம், ஒரு சிலர்லாம் வீடு மாற்றம் செய்யலாம், ஒரு சிலர் வேலையில் சின்னதாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது வேறு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை மாற்றங்கள், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலையே, அது நடக்கும். பெற்றோர் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினையெல்லாம் இது வரைக்கும் ஒத்து வராமல் இருந்த சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒத்து வருவாங்க. உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும். மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். வைகாசி 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது அங்கு ரொம்ப பலமாக அமரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பீங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். வீட்டில் இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நீங்களே எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாபோ செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சென்ற மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடகை கட்டடத்தில் இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு சொந்த கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. குறிப்பாக வைகாசி மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஒரு சில வாகனங்கள் வாங்குவீங்க. கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தை ஒரு சிலரில் விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
பொது வாழ்வில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு கூட நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்து கை கிடைக்காம இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கைக்கு கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இந்த வைகாசி மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் அவர்களை போய் வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா மனம் குழப்பமாக இருக்கும்போது தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால் அந்த தெளிவு கிடைக்கிறதுக்காக கணக்கம்பட்டி சித்தரை போய் வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி காலபைரவர் வழிபாடை செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சியில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் ஆரம்பிக்கும். நிறைய மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரமாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.